நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இந்த கால வேளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அனைவருக்கு ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து பாடல் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல அவர் நமக்கு செய்த கிரியைகளும் நம்மளுடைய கூட நம்மளை வழியில் நடத்தியதும் யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமென். ஸோ இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டிக் கொண்டு வந்தது அவருடைய கிருபை. ஸோ நன்றி பலிகளாலும் ஸ்தோத்திர பலிகளாலும் அவரை ஆராதிப்போமாக. முதலாவது நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு.
பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருவேசை கூட பாடுவோம். என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த காலை வேளையில அவரை நாம் உற்சாகமாக துதிப்போமாக. என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். ஆமென். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். உங்கள் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அவர் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சாய்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தால் இயேசு இருக்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்ல
வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் நம் மத்தியில் உலாவுகிறது. ஆமென். எத்தனையோ நமக்கு நன்மைகளை செய்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய கோணலான வழிகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துகிறார். இடுக்கமான வாசலில் அவர் மாத்திரம் நம்மோடு பிரவேசிப்பார். ஆமென். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. 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 Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நன்றி ராஜா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும் முற்றிலும் கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிற இயேசப்பா. மீதியான ஒரு வேலையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்த மீதியான ஒருவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக கூட்டத்தில் ஆவியானவர் ஏவரை யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக எழுதியிருப்பார். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்க தகப்பனே, நல்ல காலவேளைக்காக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காக, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலே உங்களுடைய சமூகம் கூடி வரும்படியாக எனக்கு அந்த ஸ்லாகியத்துக்காக உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திராண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல பாக்கியத்தை எனக்கு தந்தபடி நான் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோட குற்றங்கள் குறைவில் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஓ ராமா சந்தலாரி கமானியா தரபா. சகல பரிசுத்த வாங்கட ஆராதனைகளை
தேவரின் நாள் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. துக்கத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை நீ கொடுப்பீராக. பலகீனமா இருக்கிற மக்களை நீங்க பலப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொரு மக்களை தடங்களை மாற்றி ஆலயத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக, விடுதலையோடுமே ஆராதிக்கும்படியாக, முழு மனதோடுமே துதிக்கும்படியாக, கால வேளையில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஐயா. ஓ புதிய குடும்பங்களை ஆலயத்துல கொண்டு வரும்படியாக, இந்த தேசம் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த பகுதி விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, பாவத்தின் சாபத்தின் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த கால வேளை கர்த்தாவே நீ எங்களோட பேச வேணும். ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்தி நடத்துங்க. ஒவ்வொருத்தரும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உண்மை எங்கள் துதிக்கும்படி, உண்மை ஆராதிக்கும்படி, உயர்த்தும்படி ஆண்டவரே இந்த காலவேளைக்கு உதவி செய்வீராக. சோர்வுகள் மாறட்டும், நிராசைகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ராஜா. ஓ ராமா ஷிதோரியாம் தலே ரிகதலாதவா ஷியாலவா. ஆராதனைக்கு விரோதமான எல்லா சத்ருவின் கிரியைகளையும் தேவரீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஐயா. தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக. சோர்ந்து போகாத பலனடை உதவி செய்வீராக. அப்பா முற்றிலுமா உங்களுடைய திருப்பாதைகளை தாழ்த்துகிறோம். ஜெபம் கட்டுப்படினால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கூடி வந்திருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்காக தான். ஆமென். அவரை நாம் உண்மையோடும் நம்முடைய முழு பலத்தோடும் நம்முடைய முழு ஆவியோடும் கர்த்தரை ஆராதிக்க கடவுள். நம்மளார சேர்ந்து இப்போ ஆண்டவரை முழு பலத்தோடு சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை கூட பாடி உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பரிசுத்தரே என்று சொல்லி யாவரும் கரங்களை தட்டி பாடி இயேசுவின் நாமத்தை மையப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உன் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவர் மகிமை நிறைந்தவரே,
மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம், ஆவியோடும் ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரன். கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவர், ஆவியோடு உண்மையோடு. அந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஆராதித்துக் கொள்வோம். ஓ பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, worship you Lord. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை, ஓ முழுவனத்தோடு ஆராதனை. ஓ அவரை நோக்கி ஆராதனை செய்வோம். உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உந்தன் புகழை பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே,
ஆராதிப்போம். ஓ சத்தத்தை உயர்த்தி ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரர இந்த கால நேரத்துல உயர்த்தி வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜீசஸ் ஆராதனை அபாக செய்த தோதகா. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் இயேசுவை ஆராதிப்போம், பிதாவை ஆராதிப்போம். ஓ ஒரே பேரான குமாரனை ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவரை இந்த கால நேரத்தில் ஆராதிப்போம். அவருக்கே ஆராதனைகளை செலுத்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திர, அவர் ஒருவரே உன்னத. அவரே நம்முடைய நித்திய கண்மலை, ஞான கண்மலையாக இருக்கிறார், பிளவுண்ட கண்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே நம் ஆராதனைக்கு பாத்திரரும் நம் ஆராதனைக்கு தகுதியுள்ளவருமா இருக்கிறார். அவருக்கே சகல மகிமை எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். யாவரும் இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து இன்னும் அவரை போற்றி உயர்த்த போகிறோம். இன்றைக்கு அவர் நம்முடைய தகப்பன் என்று சொல்லி நம்ம மீண்டும் ஆராதிக்க போறோம். ஏன் நம்ம தகப்பன்னு சொல்லி ஆராதிக்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். யாருக்கா தெரியுமா என்ன விசேஷித்த நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு? யாருக்கா தெரியுமா? ஆமா, இன்னைக்கு உலக தந்தையர் தினம். எத்தனை பேருக்கு உங்களுடைய தந்தைகள் ரொம்ப பிடிக்கும்? அவங்கவுங்க தந்தை பிடிச்சதுன்னா, ஒருவேளை உங்க தந்தை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த தந்தையை எத்தனை பேர் மிஸ் பண்றீங்களோ இல்லையோ? கண்டிப்பா உங்க தந்தையை மிஸ் பண்ணுவீங்க. நமக்கு இந்த சபையில ஒரு தந்தை இருந்தார், நமக்கு முன்னோடியாக ஒரு தந்தை இருந்தார், பாஸ்டர் ஜோசப் ஜான்சன். அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மிஸ் பண்றோம். அவரும் நமக்கு ஒரு தந்தையாக இருந்தார். ஆமென். ஆனால் கர்த்தர் ஒரு தந்தையாக நமக்கு இருக்கிறார், பரம தந்தையாக நமக்கு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தந்தைய தினத்தன்று நம்முடைய தந்தைகளுக்கு நாம ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை உண்டாக்கினவர் தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை பேர் சொல்லி அழைத்து அந்த பரம தந்தை நாம் இன்னைக்கு ஆராதிக்க போகிறோம். ஆமென். தந்தைக்கு நிறைய குணங்கள் இருக்கு. 2 குணங்களை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். முதலாவது ஒரு விசேஷித்த குணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னன்னா, அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார், அவர் யாரையும் வெறுக்கிறது கிடையாது. அவர் நம்ம பிள்ளைய ஆயிட்டோம்னா எந்த சூழ்நிலையில நம்ம இருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் ஒருபோதும் நம்மளை ரிஜெக்ட் பண்றது கிடையவே கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், ஒருபோதும் சொல்லுவது கிடையாது. எப்பொழுதுமே தம்முடைய மார்பை அவர் நமக்காகவே காத்து கொண்டிருக்கிறார். நாம் மார்போடு அவர் மார்பில சாய்ந்து இருக்கணும் எப்பொழுதுமே விரும்புகிறார். இரண்டாவது ஒரு நல்ல ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் குறித்து என்னன்னு சொன்னா, அவர் நமக்காக எது வேணாலும் செய்வாருங்க. நிஜமா தான் சொல்றேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் 138:8 சொல்லுகிறது. உலக தகப்பனே சொல்றாங்க, என் பிள்ளைக்காக நான் என்ன வேணா செய்வேன். பரலோக தகப்பன் சொல்ல மாட்டாரா? நன்மையான ஈவுகளை தருகிறவர் ஒரு சொல்ல மாட்டாரா? சொல்லுங்களேன், சொல்ல மாட்டாரா? நிச்சயம் சொல்லுவார். அத எதை வைத்து நம்ம சொல்லலாம்? எனக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பீர் என்று எதை வச்சு நம்ம சொல்லலாம்? சிலுவையில நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவரோடு கூட அரியணையில நாம் அமர வேண்டும் என்பதற்காகவே தம்மை தாமே வெறுத்து முழுவதுமாக இறங்கி எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டார். அதன் நிமித்தமாக நன்றாக ஒரு காரியம் புரிகிறது.
நமக்காக, நம் ஒருவருக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். தம்முடைய உதிரத்தையே சிந்தின நல்ல தகப்பனை இந்த கால நேரத்துல உற்சாகமாய் சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது பரலோக தகப்பனை நினைச்சுக்கிட்டே பாருங்க. உங்க உள்ளம் தகப்பனுடைய அன்பினால் பூரிப்பதாக. ஹல்லேலூயா. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தான், நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு விசை அன்பே ஆருயிரே, அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கின்றே, மடியிலே தவழுகிறே. என் தகப்பனே மகிழ்கின்றே, உம் மடியிலே தவழ்கிறே. அன்பே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தான், நீர் போதும் அப்பா. எத்தனை பேர் இந்த கால நேரத்துல சொல்ல போறீங்க, என் தகப்பனே எனக்கு நீர் போதும். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆத்துமனேசரே நீ ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உன் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உன் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறே, மடியிலே தவழுகிறே. தகப்பனே மகிழ்கிறே, உம் மடியிலே தவழுகிறே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிப்பேன். என் சுவாசமே என்னுடைய சுவாச காற்றா இருக்கிறேன், என் நேசமே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமென். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. என் தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ். கடைசியாக அன்பே ஆருயிரே, அன்பே ஆருயிர். அவரை பார்த்து
அவரை பார்த்து சொல்லுவோம், சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்ற. எவ்ரிபாடி அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்ற. சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்றேன். அன்பே அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றேன். சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்ற. இயேசுவை நோக்கி, அன்பே எனக்காய் உம் உயிரை தந்தீரே, எனக்காய் ஜீவனை தந்தீரே, உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை ஆராதிக்கின்றேன். அன்பே அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றேன். ஷகர தோரகபா. ஓ, அவரை ஆராதிப்போம், தகப்பனை ஆராதிப்போம். ஹalleluya. அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றேன். சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்றேன். அன்பே அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றேன். இயேசுவே ஷிகோரா பாபா கதா சதோ உமை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறோம். அன்பே ஆருயிரே என் நேசமே, என் நேச மனவாளனே. சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்றேன். ஹalleluya. அன்பே ஆருயிரே. ஓ என் தகப்பனே, என் தந்தையே உமை ஆராதிக்கின்றேன். அன்பே அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றேன். ஓ ரபகா சதோகரா உமை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீர் போதும் என் வாழ்விலே. ஹalleluya. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. தகப்பனே தகப்பனே தந்தையே. எல்லாரும் வாயை திறந்து தகப்பனே கூப்பிடுங்க. ஓ தகப்பனே, ஓ என் தகப்பனே, தகப்பனே தந்தையே எல்லாமே. ஜீசஸ். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் உரிமையோடு கூட அவர் பிள்ளையாய் அப்பா என்று அழைக்கலாம், தகப்பனே என்று அழைக்கலாம், என் தந்தையே என்று அழைக்கலாம். இந்த கால நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டுமோ அந்த சூழ்நிலையில் இருந்து தகப்பனே என்று கூப்பிடுங்கள். அந்த பரம தகப்பன் உங்களை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார். ஓ, உங்களுக்கு நிச்சயம் அவர் உதவி செய்வார். தகப்பனே என்று அழைங்கள். ஓ ராகா சேகா தோகா பாபா தாதா. ஓ ஹalleluya. என் தகப்பனே, என் தந்தையே உமக்கு தான் என் ஆராதனை. என் தகப்பனே, என் தந்தையே உமக்கு தான் என் ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம், தகப்பனே என் தந்தையே. ஓ ஹெவன்லி ஃபாதர் உமக்கு தான் ஆராதனை. என் தகப்பனே, என் தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தகப்பனே என் தந்தையே. எல்லாரும் அன்பு தகப்பனை நோக்கி, எனக்காய் மரித்த தகப்பனே, எனக்காய் யாவற்றையும் செய்கிற தகப்பனே, என் தகப்பனே, எனக்காய் பரிந்து பேசும் தகப்பனே, எனக்காய் வழக்காடுபவரே, ஓ என்னே நினைவாய் இருப்பவரே, உமக்கு ஆராதனை. ஓ தகப்பனே ராமா சதோராதாரா. ஓ ஷிகேதே கபாபாதானா ரியாதாகா சதோகா. ஓ தகப்பனே தகப்பனே என் தந்தையே உமக்கு தான் எங்கள் ஆராதனை. உமக்கு தான் எங்கள் ஆராதனை. ஓ தகப்பனே, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன
பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் தருவேன் என்றே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. ஓ நிழல் போல என் பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் வருபவரே, துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல் ஒரு தந்தை போல தோள் மீது சுமப்பவரே என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஓ இயேசு அப்பா, இந்த கால நேரத்தை அந்த அப்பாவை நோக்கி இயேசப்பா என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. எல்லாரும் சேர்ந்து அப்பாவும் நீ என்னுடைய அம்மா. You are my father and mother. ஓஹோ அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நான் உந்த பிள்ளை என்றோ இயேசுவே, நான் உந்த பிள்ளை. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி அப்பா உம்மை பார்க்கிறேன் என்று, அப்பா நான் யாவரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவை நோக்கி என் அன்பே. என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். கரங்களை தட்டி அந்த தகப்பனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நம்மை தாங்குகிற தகப்பன், நம்மை சுமக்கிற தகப்பன், நம் கையை ஒருபோதும் விட்டு விலகாத அன்பு நல்ல தகப்பனுக்கு பலத்த ஓ கைகளை தட்டி ஓ உரத்த சத்தமாய் அவரை ஆராதித்து இந்த காலை நேரத்திலே அந்த தகப்பனை உயர்த்த கிடவோம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, எங்கள் தந்தையே உமக்கு நன்றி, எங்களை காப்பாற்றினவரே உமக்கு நன்றி, எங்களை சுமப்பவரே உமக்கு நன்றி. ஆராதிக்கிறோம், தொடர்ந்து நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜபத்தோடு இருக்கும்போது யாரும் தூங்கக்கூடாது. கூடாது. உங்களுடைய செவிகள் எங்கே இருக்க வேண்டும்?
வசனம் எங்கேருந்து வருமோ வந்துடுமோ அங்கே கூட செவிகள் இருக்க வேண்டும். அப்நார்மல் மைண்டாய் இருக்க கூடாது. என்னன்னா ஹாஃப் ஸ்லீப்பிங் ஹாஃப் கான்ஷியஸ் ஆர் அப்படி இருக்க கூடாது. நாம் வாசிப்போம் Gospel Luke chapter 23 verse 27 to 31. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடுக்காத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வளவு செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். Hallelujah. So you know the background of this read passage as Jesus was carried the cross to the crucifixion place. இந்த வசனங்களுடைய பின்னணி நாம் யாவரும் அறிவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அவர் சென்று கொண்டிருக்கையில் அப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. So he was on the way to Golgotha. அவர் கொல்கதாவுக்கு நேராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். That time he saw that a large crowd of people were following him. அவர் ஒரு திரளான கூட்டம் அவரை பின்தொடர்கிறதை கண்டார். And women, they were screaming, crying. So Jesus saw that. அநேக குமாரத்திகள் அங்கே அழுது அவர்கள் கதறி கொண்டிருப்பதை அவர் கண்டார். When you portrait that picture in your eyesight, you can see Jesus was carrying the cross. People were crying by looking at him. It was something, a different situation. அந்த காட்சியை நீங்க அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நடந்து போகிறார். அவர் பின்னே திரளான கூட்டம், அங்க அநேக ஸ்திரீகள் அழுது புலம்பிக் கொண்டு அவர் பின்னே செல்கிறதை பார்க்கலாம். So it was the situation. அதுதான் அங்க அந்த நிலைமையா இருந்தது. And by looking at these women, இந்த ஸ்திரியை நோக்கி women. So Jesus was saying this passage. இந்த காரியங்களை இயேசு சொன்னார். நமக்கு தெரியும், when something happened into a family or when a death occur in a family, we go to that house, we visit, and we also cry because of the situation there. நாம ஒரு மரண வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது அங்கே அவர்களோடு இருந்து நாமும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாமும் கண்ணீர் விடுவது உண்டு, அவர்களிடத்தில் நாம் இருப்பதும் உண்டு. And as a culture, we know Tamil Nadu, we have a culture that during the time of funeral service or in the house, people are crying. At the same time, when the funeral going on, people are dancing, and as a celebration, they are taking the dead body. நம்முடைய கலாச்சாரத்தின்படி வழக்கத்தின்படி ஒரு அடக்க ஆராதனையிலே அநேகர் அழுவது உண்டு, துக்க முகத்தோடு இருப்பது உண்டு. அதே சமயம் சிலர் அதை கொண்டாட்டத்துடன் ஆடி அதை கொண்டாடுகின்றனர். Here Jesus' dead body was not carrying, he is alive. He was alive, but the situation was very dead. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் சூழ்நிலையோ ஒரு மரித்ததான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. Jesus was saying that daughters of Jerusalem, stop weeping for me. அவர் இப்படியாக சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல். Hallelujah. Hallelujah. He was looking at their cry. Stop crying. அவர்களுடைய அழுகையை பார்த்து சொல்லுகிறார், அழாதே. There is no use of crying by looking at me. என்னை பார்த்து அழுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. You have feeling that yes, I am carrying the cross. The people are mocking at me. They are beating me. The situation very worse in my life. You are looking at me and you are crying. நீங்கள் என்னை பார்த்து நான் சிலுவை சுமந்து கொண்டு போகிறதை, என்னை அநேகர் கேலி செய்கிறதை, என்னை இப்படி துன்புறுத்துகிறதை பார்த்து நீங்கள் அழுகிறீர்கள். Don't cry for me. எனக்காக அழ வேண்டாம். Don't cry for me. எனக்காக அழ வேண்டாம். People are crying for Jesus. இயேசுவுக்காய் ஜனங்கள் அழுதார்கள்.
In the Good Friday season, people are having fancy dress like a Jesus they are carrying. And sometimes we are crying, oh Jesus, you did on the cross. By looking at a picture, we are crying, oh Jesus. For Jesus, we are crying. இந்த குட் ஃப்ரைடே காலங்கள் அப்போ அநேகர் இயேசுவை போல வேடமிட்டு இயேசுடைய பாடு மரணங்களை அப்படியே நடித்து காட்டுவார்கள். அதை பார்த்தவுடன் இயேசுவை எனக்காக நீ இத்தனை பாடுபட்டு என்று நாம் சொல்லுவதுண்டு. அது மாத்திரம் இல்லாமல் இயேசுனுடைய அந்த படங்களை எல்லாம் பார்த்து இயேசுவே என்று சொல்லி இயேசுவுக்காக நாம் அழுவது. Today Father's Day. இன்றைக்கு தந்தையர் தினம். We should remember our father. இன்றைக்கு நாம் நம்முடைய தந்தையை நினைவு கூற We வேண்டும். should understand the father's heart. இன்றைக்கு நாம் நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Jesus was leading the ladies, women's heart towards the Father. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நேராக இந்த ஸ்திரீகளுடைய இருதயத்தை திருப்பினார். Just stop crying for me. எனக்காய் அழாமல். You should understand the plans that I am carrying. நான் சுமந்து கொண்டு செல்லுகிற திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should understand the plan of God. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Plan of God is very, very big. தேவனுடைய திட்டம் மிகவும் பெரியது. Hallelujah. Hallelujah. You are simply crying, that's true. அவர்கள் அழுதார்கள், உண்மைதான். But what I am doing, that you have to understand. ஆனால் நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். What Jesus was doing there, இயேசு அங்க செய்தது என்ன? He himself bore our sins in his body on the cross. அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். Hallelujah. Hallelujah. He himself bore our sins. அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார். Peter was saying that Jesus himself bore your sins on the cross. பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், இயேசு தாமே உங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று. In his own body. அவருடைய சொந்த சரீரத்தில். Then what happened? பிறகு என்ன நடந்தது? So that we might die to sin. நாம் பாவத்திற்கு மரிக்கும்படியாக. We should die in sin. நாம் பாவத்தில் மரிக்க வேண்டும். There is a maranam, death. அங்கு ஒரு மரணம். ஒரு மரணம் கண்டிப்பா இருக்குது. ஒரு மரணம் கண்டிப்பா இருக்கு. We might die for our sin. நாம் நம்முடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டும். மரணம் இருந்துச்சால் there is a life. மரணம் இருந்தால் ஜீவன் உண்டு. Hallelujah. Hallelujah. So we should live to righteousness. நாம் ஜீவனுக்காக நீதிக்காக பிழைக்க வேண்டும். So Peter was saying that பேதுரு இப்படியாக சொல்கிறார். In his letter, அவருடைய நிருபத்திலே, we should die for our sin. நம்முடைய பாவங்களுக்காக நாம் செத்து, so that we should live to righteousness. நாம் நீதிக்காக பிழைத்திருக்க வேண்டும். For by his wounds you were healed. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். Hallelujah. Hallelujah. You were healed by his wounds. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். Daughters of Jerusalem, எருசலேமின் குமாரத்திகளே, by my wounds you will be healed. என்னுடைய காயங்களாலே நீங்கள் குணமாவீர்கள். You just stop cry for me. எனவே எனக்காக நீங்கள் அழுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். And just understand what is going on here. இங்கு என்ன நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். This is the plan of God. இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. You should remove the sin. நீங்கள் பாவத்தை விலக்க வேண்டும். You should be separated from sin. நீங்கள் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். This is the time to be attached with the righteousness. இந்த நேரம் தான் நீங்கள் நீதியோடு இணைத்து பட்டிருக்கிற ஒரு நேரம். His wounds are ready. அவருடைய காயங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. His blood is ready. அவருடைய இரத்தம் ஆயத்தமாய் இருக்கிறது. It gives deliverance to you. அது உங்களுக்கு விடுதலையை தருகிறது. Isaiah was prophesying. ஏசாயா இப்படியாக தீர்க்கதரிசனம் உரைத்தார். He was pierced through for our transgression. அவர் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed for our iniquities. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். He was punished for our peace. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. Hallelujah. Hallelujah. By his wounds we are healed. ஆனால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்குறோம். Hallelujah. Hallelujah. We are healed by his wounds. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகுறோம். But understand, ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், he was pierced. அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed.
அவர் துன்புறுத்தப்பட்டார். He was punished. அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. For what? எதற்காக? Today we are crying. இன்றைக்கு நாம் அழுகிறோம். Oh, I don't have anything. எனக்கு எதுவுமே இல்ல. We don't have anyone. எனக்கு எது யாரும் இல்ல. I am alone. நான் தனியாக இருக்கிறேன். I am struggling. நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். But here what Jesus did on the cross. இங்க இயேசு சிலுவையிலே செய்தது என்ன? He took our transgression. அவர் நம்முடைய மீறுதல்களை எடுத்தார். He took our iniquities. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். And he gave us peace. அவர் நமக்கு சமாதானத்தை அருளினார். We are healed by his wounds. நாம் அவருடைய தழும்புகளாலே குணமானோம். And Jesus gave us deliverance. இயேசு நமக்கு விடுதலையை கொடுத்தார். Jesus gave us a new life. இயேசு நமக்கு புது வாழ்வு தந்தார். Jesus gave us peace. இயேசு நமக்கு சமாதானத்தை தந்தார். Jesus gave us resurrection. இயேசு நமக்கு உயிர்த்தெழுதலை தந்தார். Jesus gave us healing. இயேசு நமக்கு சுகத்தை தந்தார். Jesus gave us forgiveness of sin. இயேசு நமக்கு பாவங்களிலிருந்து மன்னிப்பை அளித்தார். Jesus gave us strength to live. இயேசு நம் வாழ்வதற்கான பலனை நமக்கு தந்தார். Jesus gave us daily bread. இயேசு நமக்கு அனுதின அப்பத்தை மன்னாவை தந்தார். And Jesus was his blessed our hands work. இயேசு நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். He put prosperity in our hands. நம்முடைய கரங்களிலே செழிப்பை தருகிறார். He did it on the cross. அவர் அதை சிலுவையிலே செய்து It முடித்தார். was his plan அதுதான் அவருடைய திட்டம். to give a new life. ஒரு புதிய வாழ்வை அளிக்கவே. Hallelujah. Hallelujah. Daughters of Jerusalem, எருசலேமின் குமாரத்திகளே, don't cry for me. எனக்காக அழாதீர்கள். Just stop it. அதை நிறுத்துங்கள். You have something to do again. நீங்கள் மீண்டுமாக செய்ய வேண்டிய காரியம் First ஒன்று இருக்கிறது. stage is stop crying for me. முதலாவது நிலை எனக்காக அழுவதை This நிறுத்துங்க. is a very big plan. இது ஒரு பெரிய திட்டம். All the earth under sin. இந்த பூமி முழுவதும் பாவத்தின் கீழ் இருக்கிறது. All the humans went away from the glory of God. எல்லா மனிதர்களும் தேவ மகிமையற்றவர்களாய் விலகி போனார்கள். There was no salvation in humans life. மனு குலத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது ஒன்று கிடையாது. People were searching for the truth. ஜனங்கள் சத்தியத்துக்காய் தேடி அலைகிறார்கள். They were climbing to the mount. They are roaming in the forest. They're searching. அவர்கள் மலைகள் ஏறுகிறார்கள், காடுகளில் அலைந்து திரிகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். But at the right time he came to in our midst. ஆனால் சரியான சமயத்திலே அவர் நம் மத்தியிலே வந்தார். He just took all of our sin in his body. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சரீரத்தின் மேல் எடுத்துக்கொண்டார். And he died on the cross. அவர் சிலுவையிலே சுமந்தார். And he resurrected on the third day. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். Those who believe in Jesus will get a new life. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கும். The one who believes that Jesus is my father, he will get salvation. He will get a new life. இயேசுவை யார் எனக்கு சொந்த தந்தையாக தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு ஒரு புதிய வாழ்வும் ரட்சிப்பும் கிடைக்கும். Paul was saying that nothing can separate me from the love of Jesus. பவுல் இப்படியாக சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. Nor angels, எந்த தூதர்கள் ஆனாலும், nor the problems of this earth, இந்த பூமியினுடைய பிரச்சனைகள் ஆனாலும், nor the sickness of my body, என்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள் ஆனாலும், nor whatever I am seeing today, நான் இன்றைக்கு பார்க்கிற எதுவானாலும், nor death, nor life, nothing, மரணமானாலும் ஜீவனானாலும் ஒன்றுமில்லை. nothing can be separated me from the love of Jesus. இயேசுவினுடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்கலாகாது. Because that is my strength, that is my life. ஏன்னா அதுதான் என்னுடைய பலன், அதுதான் என்னுடைய வாழ்வு. Each and every day I am gaining strength to live. ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வதற்காக பிழைப்பதற்காக பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். I have pain inside my stomach. என்னுடைய வயிற்று பகுதியில வலி இருக்கிறது. I struggled a lot. நான் மிகவும் அதிகமாய் துன்பப்படுகிறேன். I prayed 3 times. நான் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறேன். But that Jesus said to me that my grace is sufficient for you. ஆனால் அந்த இயேசு சொன்னார், என்னிடம் என் கிருபை உனக்கு போதும் என்று. Hallelujah. Hallelujah. My grace is better than the grace of this world. இந்த உலகத்தினுடைய கிருபை காட்டிலும் என்னுடைய கிருபை மேலானது. Daily I was facing the torture. ஒவ்வொரு நாளும் நான் அநேக தொந்தரவுகளை நான் சந்தித்தேன். I am traveling with the ministry here and there. ஊழியத்திற்காக நான் இங்கேயும் அங்கேயும் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன். The people, close to people, they were torturing
me. என்னோடு இருக்கிறவர்கள் என்னை மிகவுமாக தொந்தரவு செய்தார்கள். Sometimes I am facing nakedness, sometimes I am facing hungry, sometimes I am facing the lack of money in my hand. சில நேரங்களில் பணம் இல்லாததும், சில நேரங்களில் பசியையும், சில நேரங்களில் நிர்வாணத்தையும் நான் அனுபவிக்கிறேன். But still I was saying that to live is for Christ, but by death is for my gain. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், மரணமே உன் கூரங்கே, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். Hallelujah. Hallelujah. Because I am living for Christ. ஏனென்றால் நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். Paul was saying that this grace is sufficient for me. பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபை எனக்கு போதும். In my weakness, it giving me much strength. என்னுடைய பலவீனங்களில் இது எனக்கு மிகுந்த பலனை தருகிறது. Many times you are losing your life. அநேக நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறீர்கள். Many times you are losing the mental strength. அநேக வேளைகளில் உங்களுடைய மன பலனை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். You are struggling that how to face the reality each and every day. ஒவ்வொரு நாளும் எப்படி நிச்சயமான காரியங்களை நான் சந்திப்பேன் என்று சொல்லி தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். The stress and the thoughts hitting my mind, I am in complex situation. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அநேக எண்ணங்கள் உங்கள் சிந்தையில் அடித்துக்கொண்டு கடினமான சூழ்நிலைகளை தள்ளுகிறது. But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், my peace, என்னுடைய சமாதானத்தை, it is better than the world peace. உலகத்தின் சமாதானத்தை காட்டிலும் என்னுடைய சமாதானம் மேலானது. I am your daily bread. நானே உங்களுக்கு அனுதின மன்னாவாய் இருக்கிறேன். I am your father. நானே உங்கள் தகப்பன். Better than any other fathers of this world. இந்த உலகத்தின் தகப்பனை காட்டிலும் If you receive me, நீங்கள் என்னை பெற்றுக்கொண்டால், if you are keeping me with you, நீங்கள் உங்களோடு என்னை வைத்துக் கொண்டால், hallelujah, hallelujah, blessed are the one, நீங்கள் பாக்கியவான்கள். hallelujah, Hallelujah. blessed are the one who just trust me. என்னை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Hallelujah. 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 When we come to the second stage, இரண்டாவது நிலைக்கு நாம் வரும்பொழுது Jesus was saying, இயேசு இப்படியாக சொல்லுகிறார், daughters, just stop weeping for me, but weep for yourselves and for your children. எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Then he was saying again, மீண்டுமாக அதை சொல்லுகிறார், see, blessed are those who don't have children. பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். Because ஏனென்றால் those who are having children, they are crying that if we die, யாரெல்லாம் பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இப்படியாக கவலைப்படுவார்கள், நாங்கள் மரித்தால். it was a prophecy that Jesus was saying there. இயேசு சொன்னது அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. You know that Jesus was caught up and brought before Pilate. உங்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு பிடிக்கப்பட்டு பிலாத்துக்கு முன்பாக அவரை கொண்டு வந்தார்கள். So Jesus was in front of the Pilate. இயேசு பிலாத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார். And the people were shouting that crucify him, crucify him. ஜனங்கள் இப்படியாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று. Pilate was looking at Jesus so that he is an innocent man. There's no problem in his life. பிலாத்து இயேசுவை கண்டு, இவரிடத்தில் எந்த குற்றமும் காணவில்லை, இவரை பார்த்தால் ஒரு அப்பாவியை போல் தோன்றுகிறது என்று சொன்னார். So Pilate didn't listen to the shouting of the crowd. எனவே அந்த ஜனங்கள் கூக்குரல் இடுகிறதை பிலாத்து அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. People saw and there was a riot started there. ஜனங்கள் இதை பார்த்து அங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்தினார்கள். So when it started, he feared. அது ஆரம்பித்தவுடன் அவன் பயந்து போனான். So Pilate, what he did, he washed his hands in front of the crowd and said that I am innocent of this man's blood and see to that yourselves. இந்த குமாரன் இவரிடத்தில் எந்த குற்றமே நான் காணவில்லை, இதை உங்கள் மேல் வைக்கிறேன் என்று சொல்லி தன் கைகளை கழுவினான். Then what happened? அதன் பிறகு என்ன நடந்தது? The people said that அந்த ஜனங்கள் இப்படியாக சொன்னார்கள், his blood shall be on us and on our children. இவர் மேல் இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. So they received that curse deliberately. எனவே வேண்டுமென்றே அந்த சாபத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. But Jesus was prophesied earlier itself. ஆனால் இயேசு முன்னமே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தார். Oh Jerusalem, ஓ எருசலேமே, see this. இதை பாருங்கள், You have to cry நீங்கள் இதற்காக அழ வேண்டும். because a great destruction is coming in ஒரு your life. பெரிய அழிவு உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. You know the Rome's the Jerusalem, the Israel was
under the control of Rome. உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் தேசம் ரோமர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தின் கீழே தான் இருந்தது. From BC to AD, around BC 65 something to AD 70, it was continued under the control of Rome. கிமு 65 கிறிஸ்துவின் 65 முதல் 70 வரை இந்த ஆண்டுகள் வரை அது ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் அது இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது. Little history I am saying, and Jesus birth time also Rome was there, under Israel was under Rome. இயேசுவினுடைய பிறப்பின் போதும் ரோம சாம்ராஜ்யம் தான் அங்கே ஆண்டு கொண்டிருந்தது. So but Jewish people, they didn't like it. யூத ஜனங்களுக்கு அது பிடிக்காது. So they were continuously fighting against it. எனவே தொடர்ந்து அவர்கள் அதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். So there long times of clashes in between Jews and Romans. எனவே தொடராக நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு போராட்டம் சண்டை இருந்து கொண்டே இருந்தது. And what happened? The Romans government, they said that this temple money, it should come to the Romans treasure. இந்த அரசர்கள் சொன்னார்கள், இந்த ஆலயத்தினுடைய வருகிற எல்லா விதமான பணமும் காணிக்கையும் அது எங்களுடைய அரசாங்கத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு கட்டளை விதித்தார்கள். But the Jews, they don't like it. ஆனால் யூதர்களுக்கோ அந்த கட்டளை பிடிக்கவில்லை. Because the fund, it is for Levite priests, so they won't allow. ஏனென்றால் அந்த ஆலயத்திலிருந்து வருகிறதான ஈட்டப்படுகிறதான அந்த வருமானம் அது ஆசாரிய லேவி ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களுக்கு தான் வருமே ஒழிய வேற யாருக்கும் கிடையாது. So in AD 66 it was in great, the war become so much in peak level. எனவே கிபி 66ஆம் ஆண்டு இந்த யுத்தமானது மிகவும் உக்கிரம் கொண்டது. So Jewish, what they did, they expelled Romans from the Jerusalem city. எனவே இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? ரோமர்களை எருசலேம் அந்த பட்டணத்தை விட்டு அவர்களை வெளியேற்றினார்கள். So now Romans are outside of Jerusalem. இப்பொழுது ரோமர்கள் எருசலேமை விட்டு வெளியே இருக்கிறார்கள். So Jerusalem was now under the control of Jewish people. இப்பொழுது எருசலேம் யூதருடைய கட்டுப்பாட்டுக்குள் கீழ் இருக்கிறது. Listen careful, you have to understand this history. இது சரித்திரம் என்பதனால் நன்றாய் கவனிங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. And this revolt brought Romans much anger. இந்த ஒரு யுத்தமானது, இந்த ஒரு நடவடிக்கையானது ரோமர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியை, ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விட்டது. You know that time Nero was there, the emperor Nero. உங்களுக்கு தெரியும், you already know that Nero killed many Jewish people, they burned alive, you know Nero. உங்களுக்கு நன்றாக அறிந்திருக்கும், நீரோ என்கிற ஒரு மன்னன் இருந்தான், அவன் அநேக யூதர்களை கொன்றிருந்தான். And what happened? Nero sent Vespasian, the king, to destroy Jerusalem city. எனவே இந்த நீரோ என்ற மன்னன் வெஸ்பாசியன் என்கிற ஒரு நபரை எருசலேம் பட்டணத்தை அழிக்கும்படியாக அனுப்பினான். But Nero died AD 68. ஆனால் கிபி 68வது ஆண்டில் நீரோ என்கிற மன்னன் மரித்து போனான். So what Vespasian did? ஆனால் வெஸ்பாசியன் என்று சொல்லப்படுகிறவர் என்ன செய்தார்? His son was army commander. அவருடைய மகன் இந்த படை தளபதியாக இருந்தான். His name is Titus. அவருடைய பேர் டைட்டஸ். So Vespasian and Titus together led the army towards Jerusalem. எனவே வெஸ்பாசியனும் அவருடைய மகன் தீத்துவும் இணைந்து இந்த படையை நடத்தி கொண்டு போனார்கள். And AD 70 they destroyed Jerusalem completely. கிபி 70ஆம் ஆண்டில் எருசலேம் முழுவதையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். Second temple was there. இரண்டாவது ஆலயம் ஒன்று இருந்தது. You know first temple? உங்களுக்கு தெரியும் முதலாவது ஆலயம். Who built? யார் அதை கட்டினார்? King Solomon. சாலமன் ராஜா கட்டினார். So King Solomon's temple was destroyed by whom? Babylon King Nebuchadnezzar. பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சராலே முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயம், சாலமன் ராஜா கட்டின ஆலயம், அது தகர்க்கப்பட்டது. Then after that there was no temple. அதற்கு பிறகு எந்த ஆலயமும் கட்டப்படவில்லை. Then after that prophets Haggai and Zechariah with their leadership, governor Zerubbabel built the second temple. இரண்டாவது ஆலயம் ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகளுடைய தலைமையின் கீழ் செருபாபேலாலே கட்டப்பட்டது. Okay, who built the second temple? Zerubbabel. இரண்டாவது ஆலயத்தை கட்டினது யார்? செருபாபேல். You know, during the time of Jesus' birth, Herod the Great was there. உங்களுக்கு நன்றாக தெரியும், இயேசுவின் பிறப்பின் போது ஏரோது என்கிற ஒரு ராஜா இருந்தான். தெரியுமா?
Yeah, he modified in a better, luxurious way the second temple. இரண்டாவது ஆலயத்தை மிகவும் பிரம்மாண்டமான விதத்திலே அந்த ஆலயத்தை இன்னும் அதிகமாக வடிவமைத்தான் இந்த ஏரோது. That temple was destroyed by Romans at AD 70. அந்த ஆலயம்தான் கிபி 70ஆம் ஆண்டிலே இந்த ரோமர்களால் அழிக்கப்பட்டது. After that, there is no temple in Jerusalem until today. இந்த நாள் வரையும் எருசலேமிலே எந்தவித ஆலயமும் கட்டப்படவில்லை. That you know that they were planning to build a new temple, but there's no temple. ஆனா உங்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க ஆலயத்தை கட்ட முயற்சித்தாங்க, ஆனா இன்ன வரைக்கும் ஆலயம் கட்டல. But in the book of Revelation, we know that Antichrist will come, his idol will be placed in the temple. நமக்கு நன்றாக தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்தி கிறிஸ்து வருவான், அவனுடைய அந்த விக்கிரகம் அவனுடைய சுரூபம் ஆலயத்திலே வைக்கப்படும் என்று. That is the third temple. We don't know when will it be constructed. அதுதான் மூன்றாவது ஆலயம், ஆனால் அது எப்போ கட்டப்படும் என்பது நமக்கு தெரியாது. But what happened, we know Romans removed everything. They made Jerusalem as Romans colony. ரோமர்கள் என்ன செய்தார்கள், இந்த எருசலேம் முழுவதையும் அகற்றி போட்டு அதை ரோமர்களுடைய இடமாக காலனியாக மாற்றினார்கள். Jewish forbidden, they were forbidden for this Jerusalem. இந்த எருசலேமுக்காக அவர்கள் மிகவும் கடினமாய் இருந்தார்கள். We know that the Jewish people scattered all over the world after AD 70, that we know. ஏனென்றால் அந்த 70ஆம் ஆண்டிற்கு பிறகு யூத ஜனங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். And at that time Christians were also separated from Judaism. அதே சமயத்தில் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களும் பிரிந்து போனார்கள். So they were separated, they were also went to the foreign lands. அவர்களும் பிரிந்து போய் அந்நிய தேசத்திலே வெளி தேசங்களிலே போய் சேர்ந்தார்கள். And Jesus was looking at that, prophesying that cry. இயேசுதான் இதை வைத்து அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், அதற்காய் அழுங்கள். Jewish people, they killed Jesus. That time they said, let his blood come on us. யூத ஜனங்கள் அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் சுமரட்டும் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்தார்கள். Jerusalem rejected the Lord. எருசலேம் ஆண்டவரை புறக்கணித்தார்கள். Jesus know that temple is their main place, and once the temple was destroyed, they will be scattered. இயேசுக்கு நன்றாக தெரியும் அந்த ஆலயம் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது என்று. அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பின் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். Stop weeping for me. எனவே எனக்காக அழாமல், but weep for yourself and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Looking at their own life and cry. அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து அழுங்கள். Hallelujah. Hallelujah. It is the time to cry. இது அழுவதற்கான நேரம். Don't cry for me. எனக்காக அழ வேண்டாம். Looking at yourself. உங்களுக்காக. Though it was a prophecy, it happened there. அது ஒரு தீர்க்கதரிசனமா இருந்தாலும் அது நிறைவேறிச்சு. So many prophecies are there in the Bible for us also. நமக்கும் கூட வேதாகமத்தில் अनेक தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. Jesus also cried for his disciples. இயேசுவும் கூட தம்முடைய சீஷர்களுக்காக அழுதார். For their better life, their ministry. அவர்களுடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய சுக வாழ்வுக்காகவும். For them to stand and do something. அவர்கள் நின்று ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று. Everyone was crying. எல்லாரும் அழுதார்கள். Once God was crying. ஆனால் கர்த்தர் ஒரு விசை அழுதார். God was crying. கர்த்தர் அழுதார். When the prophet Ezekiel was saying that. எசேக்கியேல் இப்படியாக சொன்னபோது, I looked for someone among them. அவர்கள் மத்தியிலே நான் ஒருவரை தேடினேன். Who would build up the wall. அலங்கத்தை கட்டுவதற்காக. And stand before me. எனக்கு முன்பாக நிற்கிற. In the gap on behalf of the land. இந்த நிலத்திற்காக திறப்பிலே நிற்க ஒருவனை. So I would not have to destroy it. அதனாலே அந்த பட்டணத்தை தேசத்தை அழிக்காதபடிக்கு. But I found no one. ஆனால் நான் ஒருவனையும் காணேன். It was the cry of God. அதுதான் தேவனுடைய அழுகையாய் இருந்தது. It was the cry of a great father. அதுதான் பெரிய தகப்பனுடைய ஒரு அழுகையாய் இருந்தது. He was crying that. அவர் அப்படியாக அழுதார். I looking at everyone. ஒவ்வொருவரையும் பார்த்து. Each and every day I am looking at each one. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். Who is building the wall? யார் அலங்கத்தை கட்டுகிறார்கள்? Who is standing in the gap? யார் திறப்பிலே நிற்கிறார்கள்? Who is filling the gap? யார் அந்த திறப்பை அடைக்கிறார்கள்? Who is kneeling down in my presence? யார் என்னுடைய பிரசன்னத்திலே முழங்கால் படியிருக்கிறார்கள்? Who is interceding for the people? யார் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள்? Who is praying for your family? யார் உங்களுடைய குடும்பத்திற்காக விலக்கரியம் செலுத்துகிறார்கள்? In the family 1, 2,
2, 3, 4, 5, so many members are ஒரு there. குடும்பத்திலே 1 முதல் 6 பேர் உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். Who is kneeling down? யார் முழங்கால் படி Who இருக்கிறார்கள்? is kneeling down and interceding for the family? யார் குடும்பத்திற்காக முழங்கால் படியிட்டு பரிந்து பேசுகிறார்கள்? So many relatives are there. அநேக உறவினர்கள் இருக்கிறார்கள். So many neighbors are there. அநேக அயல் வீட்டுக்காரர்கள் So இருக்கிறார்கள். many people are dying each and every day. ஒவ்வொரு நாளும் அநேகர் மரித்து கொண்டே போய் இருக்கிறார்கள். The lackness of us that we are just looking at our own pain. பிரச்சனை என்னவென்றால் நாம் நம்முடைய வலியையே நாம் நோக்கி பார்த்து We கொண்டிருக்கிறோம். are just looking at our own needs every day. நம்முடைய தேவைகளை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். We are just weeping for our own money, our own debt, our own needs. நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய பணத்திற்காகவும் நம்முடைய கடனுக்காகவும் நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். But we are forgetting to be sit in the gap and intercede for these people. ஆனால் இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே முழங்கால் படியிட்டு பரிந்து பேச மறந்து விடுகிறோம். When angels were appeared before Abraham, ஆபிரகாமுக்கு முன்பாக புருஷர்கள் தூதர்கள் அவர்கள் வந்து தரிசனமான போது they said that we are going to destroy Sodom and Gomorrah. அவர்கள் சொன்னாங்க சோதோம் கொமோராவை நாங்கள் அழிக்க போகிறோம். Oh, Abraham shocked. ஆபிரகாம் மிகவும் அதிர்ச்சியுற்றான். Oh, my Lot and family there. என்னுடைய குடும்பம் லோத்த குடும்பம் அங்க இருக்கிறது. I don't know their life, but I know they are my own blood. I have to intercede. அவர்கள் வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் என்னுடைய இரத்த சம்பந்தமா இருப்பதனால் அவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். There Abraham was arguing with God. அங்கே ஆபிரகாம் ஆண்டவரோடே கூட வாக்குவாதம் செய்கிறார். And finally we know that God saved Lot and family from that destruction. கடைசியாக நமக்கு தெரியும் ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். You know that time if Abraham kept silent, உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்திலே ஆபிரகாம் மௌனமா இருந்தால், if he kept silent, அவர் மௌனமாக இருந்தால் Lot and family they won't survive. லோத்தும் அவனுடைய குடும்பமும் பிழைத்திருக்க மாட்டார்கள். They won't survive அவர்கள் பிழைத்திருக்கவே மாட்டார்கள். because Abraham didn't pray. ஏனென்றால் ஆபிரகாம் ஜெபிக்காவிட்டால், He didn't stop them. அவர்களை நிறுத்தாவிட்டால். Hallelujah. ஹல்லேலூயா. Today we are stopping ourselves. இன்றைக்கு நம்மை நாமே நிறுத்திக் கொள்கிறோம். We have to cry. நாம் அழ வேண்டும். We have to cry. நாம் அழ வேண்டும். Daughters of Jerusalem, எருசலேமின் குமாரத்திகளே, sons of Jerusalem, எருசலேமின் குமாரர்களே, you have to cry for yourselves. நீங்கள் உங்களுக்காக அழ வேண்டும். You should cry for your children and daughters. உங்கள் பிள்ளைகளுக்காக குமாரத்திகளுக்காக அழ வேண்டும். You should cry for your relatives and neighbors. உங்களுடைய அயல் வீட்டுக்காரருக்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும் அழ வேண்டும். You should pray for the city where you are living. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அந்த பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You should pray for the peace and harmony of the land. நீங்கள் வசிக்கிற நிலத்தினுடைய சமாதானத்துக்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஜெபிக்க வேண்டும். Jesus said that forgive because they don't know what they are doing. இயேசு சொன்னார் அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், அதனால் அவர்களை மன்னியும் என்று. Oh, hallelujah. Hallelujah. மன்னிப்பு. Hallelujah. Forgive them. அவர்களை மன்னியும். Today we are not ready to give forgiveness. இன்றைக்கு நாம் மன்னிப்பை கொடுக்க ஆயத்தமாக இல்லை. Jesus forgave others, those who crucified him. இயேசு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். But today we are revenge of against those who are crucifying us. இன்றைக்கு நம்மை யார் சிலுவையில் அறைகிறார்களோ அவர்கள் மீது பழி வாங்குகிறோம். Our heart becomes so hard, we are not ready to forgive. நம்முடைய இருதயம் கடினமாகி நாம் அவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இல்லாமல் இருக்கிறோம். Look at the tears of Jesus. இயேசுவினுடைய அழுகையை He was crying. அவர் அழுது கொண்டிருந்தார். Oh, forgive them. அவர்களை மன்னிப்பீராக. They are in sin. அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். For them I am dying. அவர்களுக்காக நான் மரிக்கிறேன். They will understand. அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். Dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, the time has come. நேரம் வந்து விட்டது. It is the time to intercede for others. இது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதான வேலை. It is okay for you are spending your own time here and there. நீங்கள் இங்கேயும் அங்கேயும் உங்கள் நேரத்தை செலவிடுவது சரிதான். What you
what did you get? ஆனால் அதனால் நீங்கள் என்ன பெற்றுக் You கொள்கிறீர்கள்? are circling here and there. What did you get? நீங்கள் இங்கேயும் அங்கேயும் போகிறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்கிறது? You are looking at your own needs and you are just roaming. What did you get? நீங்கள் உங்களுடைய தேவைகளையே பார்த்துக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் அலைகிறதுனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? Kneel down in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். Paul was so cruel in his life. பவுல் அவருடைய வாழ்க்கையில மிகவும் கொடியவராக He இருந்தார். was so cruel and destroying the people. அவர் மிகவும் கொடியவராய் அநேக ஜனங்களை அழித்தார். But during the conversion time, ஆனால் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட when the Lord hit him and when he became blind, கர்த்தர் அவரை அடித்து அவர் குருடனான போது he sat in the prayer. I am feeling that he sat 3 days in the prayer. நான் உணர்கிறேன் அவர் 3 நாள் அளவும் அவர் ஜெபத்திலே அமர்ந்திருந்தார் என்று. Maybe he was praying that Lord forgive me, forgive me, forgive me. ஒருவேளை அவர் இப்படியாக ஜெபித்திருக்கலாம், கர்த்தாவே என்னை மன்னியும் 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 என்று. I need your strength. எனக்கு உம்முடைய பலம் தேவை. In the later stage, the grace of the Lord came upon him. அதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபை அவர் மேல் கடந்து வந்தது. It was his own prayer in the presence of the Lord. அது கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவர் செய்த ஜெபமாய் இருக்கிறது. Today you are feeling that I am not okay, my family is not okay, my relatives are not okay, my neighbors are not okay. இன்றைக்கு நாம் என்னுடைய குடும்பம் சரியில்லை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சரியில்லை, அல்லது என்னுடைய உறவினர்கள் சரியில்லை, நான் சரியில்லை என்று சொன்னால், then the real issue is in your own life. உண்மையான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே தான் இருக்கிறது. The real issue is in my own life. உண்மையான பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே தான் இருக்கிறது. Because ஏனென்றால் நான் ஜெபிக்கிறது இல்லை, I am not standing in the gap. நான் திறப்பிலே நிற்கிறது இல்லை. Oh Israel, இஸ்ரவேலே, you killed a saint. நீ ஒரு பரிசுத்தவானை கொலை செய்தாய். You killed, நீ அவரை கொலை and செய்தாய். you received the curse on them. உங்கள் மீது சாபத்தை வரப்பண்ணினாய். And the Deuteronomy, the Lord was saying that in the rules, உபாகமத்திலே நியமங்களை கட்டளைகளை விதிக்கும்போது ஆண்டவர் இப்படியாக சொன்னார், if you are living in the sin, நீங்கள் பாவத்திலே வாழ்வீர்களானால் father's sin will be visited in generation, third generation. தகப்பனுடைய பாவம் அவனுடைய 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். But if I am kind for you, ஆனால் நான் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருப்பேன். it's not a 3 up to the 1000 generation, it flows. ஆனால் அது 3 தலைமுறை மாத்திரமல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக And இருப்பேன். fathers, mothers, you pray and intercede in the presence of the Lord. தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நீங்கள் பரிந்து பேசி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களானால், Through that the blessings will flow through the generation. அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் உங்கள் தலைமுறைகளை அது கடந்து போகும். You are still spending time in sin. நீங்கள் இன்னும் உங்களுடைய நேரத்தை பாவத்திலே செலவழித்துக் கொண்டிருந்தால், The curse and sin just flowing through the generation. சாபமும் பாவமும் அந்த தலைமுறையில பின்தொடர்ந்து வந்து கொண்டே Today இருக்கும். we have to the breaking. We have to gap. We have to stand in the gap. இன்றைக்கு நாம் அதை உடைத்து அந்த திறப்பிலே நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We have to stop. We are in Jesus. நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம். There is no curse, there is no sin. Those who are in the Lord, கர்த்தருக்குள் இருப்பவர்களுக்கு எந்த சாபமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. those who are trusted, those who are live in Jesus, there is no curse, there is no sin, there is no curse in their life. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவருக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் பாவம் இல்லை, அவர்களுக்குள் சாபம் இல்லை. But if we are spending time in the worldly things, ஆனால் உலக காரியங்களிலே நாம் நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தால், the curse and the sin again coming in our life. பாவமும் சாபமும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி வரும். It affecting the children's life. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. It continues. அது தொடர்ந்து பின்தொடர்ந்து It வந்தே going இருக்கும். continuously. அது பின்தொடர்ந்தே வந்திருக்கும். Jesus said, இயேசு சொன்னார், weep. அழுங்கள். Weep for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். Just close our eyes. கண்களை மூடுவோம். This is the time for cry. இது அழுவதற்கான நேரம். This is the time to stand in the gap. இது திறப்பிலே நிற்பதற்கான வேலை. This is the time to stand in the gap. இது திறப்பிலே நிற்க வேண்டியதற்கான வேலை. The generation,
தலைமுறை the upright will be blessed. நீதிமானுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். The generation of the upright will be blessed. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Let you be a righteous person. நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்போமாக. Hallelujah. Hallelujah. We need a cry. நமக்கு ஒரு அழுகை வேண்டும். We need weeping. நமக்கு ஒரு அழுகை வேண்டும். For our own family. நம்முடைய குடும்பத்திற்காக. For our own children. நம்முடைய பிள்ளைகளுக்காக. For our own needs. நம்முடைய தேவைகளுக்காக. Stop roaming here and there. இங்கேயும் அங்கேயும் அலைகிறதை நிறுத்தி விடுவோம். Stop doing all kinds of war type quarrels speeches. எல்லா சண்டையும் எல்லா வாக்குவாதத்தையும் பேச்சுகளையும் விட்டு விடுவோம். Stop all kinds of argument and thoughts. எல்லாவித வாக்குவாதத்தையும் எண்ணங்களையும் நிறுத்தி விடுவோம். Stop all kinds of worldly things. எல்லா உலக ரீதியான காரியங்களையும் நிறுத்தி விடுவோம். We are in the midst of deliverance and needs. நாம் தேவைகளும் விடுதலையின் மத்தியில் இருக்கிறோம். People are dying. ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். People are going to hell. ஜனங்கள் நரகத்திற்கு நேராய் We should stand in the gate of the hell. நாம் நரகத்தின் வாசலிலே நிற்க வேண்டும். To be an interceder, to hold the hands of the people. ஜனங்களின் கையை பிடித்து பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Oh Lord, ஓ கர்த்தாவே, today I am crying. இன்றைக்கு நான் அழுகிறேன். Today I am crying, Lord. இன்றைக்கு நான் அழுகிறேன் ஆண்டவரே. Forgive my sins. ஆண்டவரே என் பாவத்திற்காக Forgive my sin. என்னுடைய பாவங்களை மன்னிப்பீராக. Forgive my sin. என்னுடைய பாவங்களை மன்னிப்பீராக. Forgive my drawbacks. என்னுடைய குறைகளை மன்னிப்பீராக. Lord, it's my mistake. ஆண்டவரே அது என்னுடைய தவறு. Oh, I forgot to stand in the gap. நான் திறப்பிலே நிற்க மறந்து விட்டேன். Oh Lord, ஆண்டவரே, the Jerusalem was destroyed. எருசலேம் அழிக்கப்பட்டது. I don't want to be destroyed. நான் அழிக்கப்பட விரும்பவில்லை. My family doesn't want to destroy it. குடும்பம் அழிக்கப்பட விரும்பவில்லை. I don't want this land to be destroyed. இந்த இடம் இந்த நிலம் அழிக்கப்பட விரும்பவில்லை. I don't want each one to be destroyed. ஒவ்வொருவரும் அழிக்கப்பட விரும்பவில்லை. Lord, I am standing in the gap. ஆண்டவரே நான் திறப்பிலே நிற்கிறேன். Holy Spirit, பரிசுத்த ஆவியே, Holy Spirit, பரிசுத்த ஆவியே, Holy Spirit, பரிசுத்த ஆவியே, Holy Spirit, பரிசுத்த ஆவியே, let thy presence come. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். Holy Spirit, let thy presence come and touch everyone. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வந்து அனைவரையும் தொடட்டும். Holy Spirit, touch everyone. பரிசுத்த ஆவியானவரே அனைவரையும் தொடுவீராக. Oh Holy Spirit, பரிசுத்த ஆவியே, let thy presence bring in a new revival. உம்முடைய பிரசன்னம் ஒரு புதிய எழுப்புதலை கொண்டு வரட்டும். Holy Spirit, பரிசுத்த ஆவியே, touch and heal everyone. தொட்டு சுகமாக்குவீராக ஒவ்வொருவரையும். Let us have that cry inside our heart. அந்த அழுகை நமக்குள்ளாக இருக்கட்டும். Lord, bless us. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. Strengthen us, Lord. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம்போது ஜெரமோசஸ் வந்து ஒரு பாட்டு பாடும்போது கர்த்தர் காணிக்க தசமபாகம் அர்ப்பணிப்போம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பமெல்லாம் மாயை
சகோதரி ஜென்னிஃபர் ஜஸ்டினோட திருமணம் நடந்தது சந்தோஷத்திற்காக அவங்க சாக்லேட் வச்சிருக்குது. யாராவது 2 பேர் அந்த வாசலில் போய் நின்றுடுங்க. மக்கள் வெளியே போகும்போது ஒவ்வொரு சாக்லேட் கொடுத்துடுங்க. கீழேயும் கொடுக்கணும், மறந்துடாதுங்க. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சார்லஸை முன்னோடி வந்து இப்ப ஜெபம் பண்ணிடுவார். அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்க தசப்பங்களுக்காக, மக்களுடைய பாதுகாப்புக்காக இப்ப ஜெபம் பண்ணுவாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு நான் மதுரைக்கு போறேன். மதுரை நாகர்கோவில் அங்க மீட்டிங் காக போயிட்டு சனிக்கிழமை ரிட்டர்ன் வந்துடும். பெரிய பாஸ்டர் சார் எங்களுடைய பிரயாணங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த மாதத்தில் 3வது வாரத்துக்கு அர்ப்பன் கொடுத்த அன்பருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை திருமணத்தை நீங்க வந்து நடத்துங்க அன்பருக்காக ஜெபிக்கிறோம். நீ காலாவர்